ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்கு வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இந்த பெரிய பர்வதம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இதுதான் பெரிய பர்வதம். ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம போக முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கலாம், அதுதான் பர்வதம். நம்ம நினைக்கலாம், என்னடா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பர்வதமாக இருக்குது, சாதாரண சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய மலைன்னு சொன்னால் அது எப்படி நம்ம உடைக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஒரு சின்ன கல்லுனா தூக்கி போட்டு போயிடலாம். பெரிய மலையை என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய வெடிகுண்டு வைத்து தான் என்ன பண்ணுவாங்க, மலைகளை உடைப்பார்கள். அப்போ அப்படி பெரிய ஒரு பர்வதம் சொன்னால் ஒரு பெரிய ஒரு போராட்டம். இது மனுஷ ரீதியாக இந்த பிரச்சனைலாம் மாறாதுன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, செருபாபேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம், கடவுள் பிள்ளைக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம், இயேசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் பிள்ளைக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம், நீ ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தலைக்கல் யாருன்னு சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். த சீஃப் கார்னர் ஸ்டோன் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் அந்த தலைக்கல். அப்போ பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னா அங்கே யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வந்தால் அந்த சூழ்நிலை மாறும், அந்த போராட்டம் மாறும், அந்த பிரச்சனையை மாறும். இப்போ ஆண்டவரை அழைக்க வேண்டும். ஆண்டவர் நீங்கள் வாங்கப்பா, தலைக்கல்லை கொண்டு வந்தானா இயேசு கிறிஸ்து உன் பிரச்சனைக்குள்ளே கொண்டு வா, உன் போராட்டத்துக்குள்ளே கொண்டு வா. ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, கம் இன் டு மை சிச்சுவேஷன், இந்த பலவீனத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, இந்த பண பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வாங்க, இந்த குடும்ப சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் அழைக்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய பலத்தினால நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த மலையை என்ன பண்ண முடியாது, நம்மளால் எடுத்து போட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னால், அவர் என் கூட இருந்தாருன்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்து என் கூட இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி தான். எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும் அது மறைந்து போக வேண்டும், அது அகன்று போக வேண்டும். ஏன்னா நான் இயேசப்பாவை என் பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரேன். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அப்போ அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் புலம்ப தேவையில்லை. அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் அழ தேவையில்லை, கண்ணீர் விட்டு புலம்ப தேவை. இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அதையே குறித்து பேச தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன சொன்னோம்? அந்த பிரச்சனையை பார்த்து கிருபை உண்டாவதாக, கிருபை, கிருபை, அப்பா உடைய கிருபை எனக்கு வேணும், ஏசப்பா உடைய கிருபை எனக்கு வேணும். ஏசப்பாவுடைய கிருபை வரும் பொழுது, ஏசப்பாவுடைய கிருபை தான் நிறைவானது. இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. வசனம் சொல்லுங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து வரும். மலையெல்லாம் குறைவானதுங்க, பிரச்சனை குறைவானது, போராட்டம் குறைவானது. நிறைவானது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் கொடுக்கிற கிருபை அதான் நிறைவானது. அப்போ நீங்க வாயை திறந்து கிருபை உண்டாவதாக, ஆண்டவருடைய கிருபை எனக்கு உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபை எனக்கு வேண்டாம், அப்பா உங்களுடைய கிருபையை மேலே ஊற்றுங்க, உங்களுடைய கிருபைனால் என்னை நிரப்புங்க, என்னுடைய குடும்பத்தை நிரப்புங்கன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதிங்க. துதிக்க 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 கிருபை பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரச்சனை மத்தியிலே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்தால் தான் ஆண்டவரை முடியும், உங்களுடைய கிருபை வந்தால் தான் முடியும். எனக்கு உங்களுடைய கிருபை தேவை ஆண்டவரை, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு தேவை, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை தேவை என்று சொல்லி கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதிங்க. கிருபை 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 என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைக்காய் கெஞ்சுங்க. கர்த்தருடைய கிருபையை சொல்லி கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. ஆண்டவரை உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வாங்க. தலைக்கல்லை அவர் கொண்டு வந்தார்கள், தலைக்கல்லை கொண்டு வருவான்னு சொல்லுவது. அந்த தலைக்கல்லாகிய கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் அது சமபூமி ஆகும், ஒன்றுமில்லாமல் போய்விடும், தரைமட்டமாய் அது போய்விடும், இருந்த இடம் தெரியாமல் அது மறைந்து போய்விடும். அப்போ இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். மனுஷங்கிட்ட நீங்கள் சொல்ல முடியாது, சில காரியங்கள் வெளியே நம்ம சொல்ல முடியாது, சில போராட்டங்களை.
அப்படி சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டுட்டு அதை குறித்து தவறா மற்றவங்ககிட்ட சொல்லத்தான் செய்வாங்க. இல்ல நமக்கு உதவி செய்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா உதவி செய்ய மாட்டாங்க. இல்ல சில மனிதர்களால உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் நெறைய காரியங்கள் இருக்குது. ஸோ எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஏசப்பாவ அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு வாங்க. அப்பா இந்த சூழ்நிலையில விட்டு என்னை விடுதலையாக்குங்கப்பா. அந்த விடுதலையாக அந்த சூழ்நிலை வழியா நான் கடந்து போய் நான் ஜெயம் எடுக்க உங்களுடைய கிருபை தேவை என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபைக்காய் கேளுங்க. கர்த்தருடைய கிருபைய பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. நான் கர்த்தருடைய கிருபையை பெற்றவன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. இந்த மலையை பார்த்து நான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். அவருடைய கிருபையை பெற்றவன் இயேசுவின் நாமத்தினால். மலையே என்னை விட்டு விலகு. இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பலத்தினால சொல்லுகிறேன். அவருடைய நாமத்தின் வல்லமையினால சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த மலையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த மலை என்னை விட்டு விலகட்டுன்னு சொல்லி கட்டளை கொடுங்க. ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்கிறது. நான் அவருடைய பிள்ளையா இருக்கேன். இயேசு கிறிஸ்து என்னுக்குள்ள இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பலத்தினால நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த மலையை என்னை விட்டு விலகு. இந்த பலவீனம் என்னை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினால. இந்த கடன் பாரங்கள் விலகு இயேசுவின் நாமத்தினால. எனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால சொல்லி அந்த மலையை பார்த்து பேசுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். விடுதலை ஆக்குவார். இந்த மலை ஒன்றுமில்லாமல் போய்விடும். சமபூமியாய் மாறிவிடும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.